ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெலாசிட்டி ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான கம்பல்சரி இருக்கக்கூடிய கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் அப்படின்னே சொல்லலாம். இது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸிப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஏன்னா சொல்லித்தர ஸ்டாஃபை பொறுத்தா என்னன்னு தெரியல. பேசிக் அப்படி தான் வச்சுக்கலாம். சொல்லித்தர ஸ்டாஃபை பொறுத்து தான் ஈஸியாக கஷ்டமாக அப்படின்றது இருக்குது. ஏன்னா எனக்கெல்லாம் இந்த வெலாசிட்டி ட்ரையாங்கிள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் காலேஜ் படிக்கும்போது அப்போது சொல்லி கொடுத்தது 2013 நல்லா ஞாபகம் இருக்குது. தேர்ட் செம்மில் எனக்கு மாமா வந்துச்சு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் எந்த கொஷின் கொடுத்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்கு காரணம் டெஃபினட்டாக எங்கள் சார் ராஜு சார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம பேசிக்காக வெலாசிட்டி ட்ரையாங்கிள்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்னால் என்னப்பா? 1 2 3. ஸோ இது மாதிரி ஒரு 3 லைன் ஜாயின் பண்ண தான் ட்ரையாங்கிள். 3 லைன் ஜாயின் பண்ண தான் நம்ம ட்ரையாங்கிள்னு சொல்ல போகிறோம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா வெலாசிட்டி ட்ரையாங்கிள் அண்டு ஆஸ்கிலேஷன் ட்ரையாங்கிள் வரைஞ்சி அதுலேருந்து வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஈஸியான மெத்தட். ஸோ டயக்ராம் வரைஞ்சி அதுலேருந்து நம்ம வேல்யூஸை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வரணும்னா 3 லைன் வேணும்னு நான் சொல்லிட்டேன். அப்போது நம்ம மொத்தம் 3 வேல்யூஸ் வேணும். ஸோ 3 வேல்யூஸ் இருந்தால் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சி அதுலேருந்து 3 வேல்யூஸான ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம 3 ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் பேசிக் கான்செப்ட். புரிஞ்சுதா? இன்னொரு கான்செப்ட் பார்த்தோன்னா ஒரு லைன் இப்படி இருக்குது, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் இருக்குது. இதுதான் பேரலல் லைன் சொல்கிறது. ஸோ இது பேரலல் லைன். இன்னொன்று, இந்த லைனுக்கு இப்படி கட் பண்ணோம், 90 டிகிரியில் கட் பண்ணால் பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ இதுக்கு இப்படி கிராஸாக போகிறதுக்கு இப்படி, ஓகே, இப்படி வந்தால் இப்படி. ஸோ இதெல்லாம் இந்த லைனுக்கு இது பெர்பெண்டிகுலர், இந்த லைனுக்கு இது பெர்பெண்டிகுலர் அப்படின்ற கான்செப்ட். ஸோ இதான் பேசிக்காக பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலர் லைனோட கான்செப்ட். ஸோ இன்னும் என்ன பேசிக் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ 1 2 3. ஸோ அடுத்து ஒரு சர்க்கிள் இருக்குது, 1 2 3 4. ஸோ இது நம்ம 3 பார் ஸ்லைடர் கிராங்க் அப்படின்னு சொல்லுவோம். இது 4 பார் ஸ்லைடர் கிராங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு 3 பார் அண்ட் 4 பார் ஸ்லைடர் கிராங்க் தான் சிலபஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக ஒரு சம்ஸ்குள்ளே போயிடலாம். ரொம்ப ஈஸி தான், பார்க்கலாம். கான்செப்ட் ஓரியன்டட் தான் ஸ்டூடெண்ட்ஸ். பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு ரிப்பீட்டான கேட்கக்கூடிய ஒரு கொஷின். லொக்கேட் ஆல் த இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர்ஸ் ஆஃப் ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம். த லென்த் ஆஃப் த கிராங்க் OB and the connecting rod AB are 100 mm and 400 mm respectively. If the crank rotate clockwise with an angular velocity of radius 10 meter per second and angle பார்த்தோன்னா BOAக்கான ஆங்கிள் 45 டிகிரி கொடுத்துட்டான். என்னென்ன கண்டுபிடிக்கணுமா? வெலாசிட்டியும் ஆங்குலர் கனெக்டிங் ராடோட ஆங்குலர் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான், ஏபியோட ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இதான் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வெலாசிட்டி ட்ரையாங்கிள் மட்டும் வரைஞ்சா போதும். 2 வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்போது டெஃபினட்டாக இது என்னது 3 பார் மெக்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நம்ம என்ன போய்க்கலாம்? கிவன் என்னென்ன கிவன் கொடுத்துருக்கோம்? OB 100 mm பா. ஓகேவா? நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எப்போயுமே மீட்டரில் வச்சு தான் சால்வ் பண்ணணும். எம்எம்லேயும் சென்டிமீட்டர்லையும் வச்சு சால்வ் பண்ணக்கூடாது. அதே டயக்ராம் வரையும் போது சென்டிமீட்டரில் டயக்ராம் வரையலாம். ஓகேவா? இப்போ 100 mm இருக்குது. அப்படியே ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இங்கேருந்து 1 2 3 அவ்வளோதான். 3 ஸ்டெப் ஃபார்வர்ட் போகணும். எம்எம்லேருந்து மீட்டரை மாற்றுறதுக்கு 0.1 mm 1 2 3 0.4 mm AB. அடுத்து ஒமேகா ஆஃப் OB எவ்வளோ கொடுத்துருக்கான்? 100 radian per second. 100 radian per second. ஓகேவா? ஸோ எப்படி நம்ம இது OBக்கு தான் கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோன்னா, நீ நல்லா பார்த்துக்கோ. கிராங்க் ரொட்டேட், அப்போ கிராங்க் ரொட்டேட் வித் அன் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ அது ரொட்டேட் பண்ண சைடு தான் கொடுத்துருக்கோம், அதான் கொடுத்துருக்கோம். அடுத்து ஆங்கிள் 45 டிகிரி. ஸோ இப்போ டேரெக்டாக ஒரு வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒமேகா OBயான வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். OBயோட வேல்யூவை ஆங்குலர் வெலாசிட்டி கூட மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு வெலாசிட்டி ஆஃப் OB கிடச்சிரும். ஸோ பார்த்துக்கோ, 0.1 10 மல்டிப்ளை பண்ணோன்னா 1 மீட்டர் per செகண்ட். ஸோ வெலாசிட்டி ஆஃப் OB 1 மீட்டர் per செகண்ட்ஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டேரெக்டாக நம்ம சம்குள்ளே போக போகிறோம். ஓகேவா? டயக்ராம் வரையதுக்குள்ளே போய்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு 2 இம்பார்ட்டன்ஸான வேல்யூ தெரியும். என்னது? OBயோட வேல்யூ 100 தெரியும், ABயோட வேல்யூ 400 தெரியும். இப்போது நம்ம 100ம் 400ம் ஸ்கேலில் வரைய முடியுமா? டெஃபினட்டாக வரைய முடியாது. அப்போ என்ன பண்ணிக்க போகிறோம்? இதை 10ஆல் டிவைட் பண்ணால் 10 40 முடியாது. அப்போது இதை நம்ம என்ன டிவைட் பண்ணிக்கலாம்னா 25ஆல் டிவைட் பண்ண போகிறோம். எனக்கு 4 வருது. இதை 25ஆல் டிவைட் பண்ண போகிறேன்.
இது எனக்கு 16 வருது. ஸோ இப்படி டிவைட் பண்ணால் காமனாக ஒரே நம்பரால் டிவைட் பண்ணிக்கலாம், நம்ம கன்வீனியன்ஸ் தான். இப்போ நம்ம ஸ்கேலில் 14 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர் ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஓகேவா, அதனால தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக நான் இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன்ப்பா. ஸோ இந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டேன், 3 பார் மெக்கானிசம் இந்த ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டேன். இந்த பாயிண்ட்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம் லைட்டாக. ஓகேவா, இந்த வேல்யூஸ் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஸோ நான் ஸ்கேல், ஸோ இங்கே நான் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன் இவ்வளோ தூரத்துக்கு, ஏன்னா எனக்கு எவ்வளோ வேல்யூன்னு தெரியாது, எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, ஸோ கிவனில் என்னது ஓலேருந்து பிக்கு. ஸோ இப்போ இந்த கிவன் பாயிண்ட் தான் எனக்கு ஓ, நான் அசியூம் பண்ணிக்கிட்டேன். ஓலேருந்து நான் பிக்கு 4 சென்டிமீட்டர் போகணும். ஓலேருந்து பிக்கு நான் 4 சென்டிமீட்டர் போகணும். ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்கான், 45 டிகிரி. என்னது, பிஓஏ. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கேனா ப்ரொடெக்டர் வச்சுக்கோங்க. ஓகேவா, ப்ரொடெக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடெக்டர் வச்சுட்டு 45 டிகிரி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருங்க. அவ்வளோதான், 45 டிகிரி மார்க் பண்ணிட்டியா. ஸோ திஸ் இஸ் 45 டிகிரி, அவ்வளோதான். இப்போ அடுத்து இந்த 4 சென்டிமீட்டர் இருக்கா, ஓலேருந்து பிக்கு போகிற 4 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இதை காம்பஸில் ஸ்கேலில் 4 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோ. மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு ஆர்க் அடிச்சிடும். ஸோ நான் ரஃபாக தான் வரைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்க் அடிச்சிருங்க. அப்போது இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு என்னது, இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு என்னது பி. ஸோ இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு பி. அப்போ ஆர்க் அடிச்சோடனே அப்படியே என்ன பண்ணி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிடு. ஸோ ஒரு சர்க்கிள் வரைஞ்சி விட்டுரு, நல்லது தான். ஒரு சர்க்கிள் வரைஞ்சிரு ஆர்க் அடிச்சோடனே, அவ்வளோதான். ஸோ இது ப்ரொடெக்டருக்கோசம் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிரு. ஓகேவா, ஸோ ஒரு சர்க்கிள் வரைஞ்சிரு, பேசிக்காக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, பியிலேருந்து ஏக்கு 16 சென்டிமீட்டர். திருப்பியும் ஸ்கேல் எடுத்துக்கோ, 16 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி இங்கேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணி விட்டுரு. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு என்னது ஏ. ஓகேவா, ஸோ இங்கேருந்து இந்த லைன் ஜாயின் பண்ணிக்கோ, இங்கேருந்து இந்த லைன் ஜாயின் பண்ணிக்கோ. ஸோ அவ்வளோதான், இதுதான் 3 பார் செயின் ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம்ஸ் வந்துருச்சா. ஸோ இது நம்மளுக்கு ஃபிக்ஸடாக இருக்கும் எப்பயுமே. ஸோ அதனால் இது வேல்யூ கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ இதில் ஓகே, இது வரைஞ்சி விட்ருங்க. ஸோ நம்ம டயக்ராம் வரையும் போது இந்த டயக்ராம் மட்டும் தான் நம்மளுக்கு டார்க்காக இருக்கணும். ஓகேவா, அப்போ மீதி எல்லாமே லைட்டாக வரைஞ்சிட்டு இது பார்க்கும்போது இப்படி தான் தெரியணும். ஸோ 45 டிகிரி, இது 100 mm, இது 400 mm மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ பேசிக்காக அந்த டயக்ராம் வரைஞ்சோன்னே இப்போ நம்ம வெலாசிட்டி ட்ரையாங்கிள் வரைய போகிறோம். ஸோ இன்னொன்று என்ன கான்செப்ட்னா, ஸோ வெலாசிட்டி ட்ரையாங்கிள்னாலே பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ வெலாசிட்டி ட்ரையாங்கிள்னாலே பெர்பெண்டிகுலர் லைன்ப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. வெலாசிட்டி ட்ரையாங்கிள்னாலே பெர்பெண்டிகுலர் லைன், அவ்வளோதான். இப்போ நம்ம சம்குள்ளே போகலாமா. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு ஒரு வெலாசிட்டி தெரியும். ஓகேவா, ஸோ என்ன வெலாசிட்டி தெரியும், வெலாசிட்டி ஆஃப் ஓபி இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் பர் செகண்ட்ஸ். ஸோ 1. ஸோ நீ ஸ்கேல் எடுத்துக்கோ, ஸ்கேலில் 1 சென்டிமீட்டர் எவ்வளோ வரும் பார்த்துக்கோ. ஸோ இவ்வளோ தான் வரும். ஸோ அவ்வளோ வச்சு நம்ம போட்டால் இவ்வளோ மைன்யூட்டாக சின்னதாக வர மாதிரி இருக்கும். அப்போ நம்ம கன்வீனியன்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 1 கூட இன்ட்டு 5 போட்டுக்கோ. அப்போ 5 இவ்வளோ வருமா. ஓகேவா, 5 இவ்வளோ வரும். 1 × 5 மல்டிப்ளை பண்ணிக்கோ. அப்போ வெலாசிட்டி ஆஃப் ஓபியோட வேல்யூ ஜஸ்ட் 5. நம்மளுக்கு ஸ்கேல் அசம்ஷன்ஸ்க்கு தான் 5ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா, எக்ஸாக்டாக 5 இல்லை, நம்ம ஸ்கேல் அசம்ஷன். நீ 6 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இது 4 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, உன்னால் வேல்யூ கண்டுபிடிக்க முடிஞ்சா. இப்போ நம்ம டேரெக்டாக டயக்ராம்குள்ளே போயிடலாமா. ஃபஸ்ட்டு இந்த ஓபி லைனுக்கான பெர்பெண்டிகுலர் லைன் வரைய போகிறோம். ஓகே, இதுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் எப்படி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்த்துக்கோ, இது பேரலல். ஓகேவா, இப்படி இருக்குது இந்த லைன், இதுதான் இந்த லைன் இப்படி போகுது. இதுக்கு பெர்பெண்டிகுலர் லைனா இதுதான். ஸோ புரியுதா. ஸோ இது பேரலல் லைன், இதுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் இது தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ இதுக்கு டேரெக்டாக பெர்பெண்டிகுலர் லைன் இதுதான். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் அப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா, வச்சுக்கிறேன். வச்சுட்டு இங்கேருந்து இது எவ்வளோ, நான் 5 எடுத்துக்கிட்டேன்னா 2 3 4 5. ஸோ 5 மார்க் பண்ணிட்டேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் 5 மார்க் பண்ணிட்டேன். ஸோ 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டேன். சார் எனக்கு இப்போ 2 ஸ்கேல் தான் வேணுமா அப்படின்னு கேட்கலாம். இல்லை, 2 ஸ்கேல் தேவையில்லை. நீங்கள் டிராஃப்டர் இருக்குது தருமா, டிராஃப்டோட ஸ்கேல் கொண்டு போனாலும் வரையலாம். பட் எக்ஸாக்டாக 2 ஸ்கேல் இருந்தால் நம்மளால் வரைய முடியும். ஓகேவா, ஒரு சின்ன. ஸோ இப்போ டேரெக்டாக பார்த்தோன்னா இந்த வெலாசிட்டி, இந்த வெலாசிட்டி தான் வெலாசிட்டி ஆஃப் ஏபி, இதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லி கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வெலாசிட்டி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வெலாசிட்டி பார்த்துக்கோ, இது எவ்வளோ வருது நம்ம ஸ்கேலில் மெஷர் பண்ணிப்பார், 2.5 வரும். உடனே 2.5ன்னு போட்டால் ஆன்சர் தப்பு. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த வெலாசிட்டி ஆஃப் ஓபியோட வெலாசிட்டி ஒரிஜினல் வெலாசிட்டி என்னது 1. ஓகேவா, ஆனால் நம்ம என்னவா போட்டிருக்கோங்க, ஸ்கேலில் 5 அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த 1 கூட 5 மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டிருக்கோம். அப்போ இங்கே வர ஆன்சரும் 5ஆல் மல்டிப்ளை ஆகி தான் வரும். அப்போ இங்கே வர என்ன ஆன்சர் வந்தாலும் அதை 5ஆல் டிவைட் பண்ணும். சப்போஸ் இது நான் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6ஆல் டிவைட் பண்ணணும், 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 7ஆல் டிவைட் பண்ணணும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3ஆல் டிவைட் பண்ணணும்.
ஸோ புரிஞ்சுதா? சில சம்ஸில் இங்கே டிவைட் பண்ணுற மாதிரி வரும், அப்போ இங்கே வர ஆன்சர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோ. நம்மளுக்கு என்ன வருதுங்க? ஸோ நம்ம 5 போட்டுக்கிட்டோம். இங்கே என்ன வருது? 2.5 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 0.5 மீட்டர் per செகண்ட். அவ்வளோதான். ஸோ த வெலாசிட்டி ஆஃப் ஏபி எவ்வளோ? 0.5 மீட்டர் per செகண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னொன்று வெலாசிட்டி ஆஃப் ஓபி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 0.1 மீட்டர் per செகண்ட். ஸோ 2 வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் பேசிக்கானது, இவ்வளோ தான் ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது இல்லாமல் ஆங்குலர் வெலாசிட்டி கேட்டிருங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் ஏபி. என்னது ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப்? ஸோ ஏபி நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஏற்கனவே ஃபார்முலாஸ் தெரியும். என்ன ஃபார்முலாஸ் தெரியும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் விஓபி கொடுத்துருந்தோம், இது கூட ஒமேகா மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு? ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு, ஓகே அந்த டிஸ்டன்ஸ், ஓகே வெலாசிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டி ஆஃப் ஏபி எடுத்துக்கணும். அப்போது ஏபியோட டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஒமேகா ஆஃப் ஏபி. இப்போ நம்ம ஏபி கண்டுபிடிச்சிட்டோம், இது தெரியும், இது கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒமேகா ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு velocity of AB divided by AB. velocity of AB எவ்வளோ? 0.5. ஸோ இந்த AB எவ்வளோ நம்மளுக்கு தெரியும், என்னது மீட்டரில் 0.4. அப்போது 0.5 divided by 0.4 போட்டோன்னா நம்மளுக்கு ரேடியன் per செகண்டில் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஈஸியான சம்ஸு. ஸோ இது இம்பார்ட்டண்டான சம். இந்த டயக்ராம் பார்த்தாலே உனக்கு மார்க் கொடுத்துருவாங்க. எக்ஸாக்டாக வேல்யூஸ் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை. ஸோ டயக்ராம்ஸ் பார்த்தாலே நம்மளுக்கு மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அஸ் யூஷுவல் பாருங்கள், டவுட்னா கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து ஒரு 4 bar செயின் மெக்கானிசம் டயக்ராம் பார்க்கலாம். ஓகேவா? இன் 4 bar செயின் ஏபிசிடி, ஏடி இஸ் ஃபிக்ஸ்டு அண்ட் இஸ் 150 mm லாங். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டேரெக்டாக நம்ம கிவன் படிக்க கிவன் எழுதிக்கலாம். ஸோ 4 bar ஏடி எவ்வளோ? 150 mm. ஓகே, அடுத்து the crank AB is 40 mm. crank AB வந்து 40 mm long, rotate it 120 rpm. rpm னா n எவ்வளோ? 120 rpm ஸ்பீடு. ஓகேவா? rpm னா ரொட்டேட். ஓகேவா? இப்படி கொடுத்தானே இதோட வேல்யூ என்னது? என்னன்னு எடுத்துக்கிறோம், ஸ்பீடு கிளாக் வைஸ். while link CD is 80 mm. link CD is 80 mm. oscillate about D. BC and AD are equal. ஸோ இது பார்த்துக்கோ, BC and AD are equal. ஏற்கனவே நம்மளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துட்டான்? AD வேல்யூ கொடுத்துட்டான். அந்த வேல்யூ தான் BC வேல்யூன்ட்டான். அப்போது BC AD ரெண்டுமே நம்மளுக்கு 150 mm. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணால் ஃபைன் த ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் ஆங்கிள் எவ்வளோ? BAD ஆஃப் ஆங்கிள் 60 meters. ஸோ அவ்வளோதான், இதான் கிவன் கொடுத்துருக்கான்ப்பா. 4 bar செயின் கொஷின் பார்த்துக்கோ, கிவன் கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ நம்ம கிவன் எழுதிட்டோம். இப்போ டேரெக்டாக நம்ம சம்குள்ளே போயிடலாம். ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு என்ன தெரியும்? கிவனை வச்சுட்டு ஒரு வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். என்ன வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு ஏபியோட வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஏபி தான் சுற்றுது. ஸோ இப்போ கிராங்க் ஏபி. ஸோ கிராங்க் ஏபினா ஏபியோட வெலாசிட்டி தான் சுற்ற முடியும். ஏன்னா ஏபியோட ஸ்பீடு தான் கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு கொஷினில். இதை வச்சு ஏபியோட வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். ஸோ வெலாசிட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் ஏபி இன்ட்டு ஒமேகா ஆஃப் ஏபி. இதில் நம்மளுக்கு ஏபியோட வேல்யூ தெரியும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எம்எம்மில் கொடுத்தா நம்ம சால்வ் பண்ண முடியாது. எம்எம் மீட்டர் மாற்றணும். அப்போ இங்கேருந்து 1 2 3 அப்படி பார்க்கும்போது 0.04 மீட்டர் பார்த்துக்கோ. இங்கே ஒரு 0 இருக்குது. 1 2 3 மீட்டர் மாற்றிட்டோம். ஒன்று மட்டும் மாற்றினா போதும், ஏன்னா ஒரு வேல்யூ தான் நம்மளுக்கு தேவை. ஓகே, ஆனால் நம்மளுக்கு இன்னும் என்ன தேவை இருக்குது? ஒமேகா. இங்கே என்ன போட்டுக்கலாம்? 0.04 போட்டுக்கலாம். ஒமேகா வேல்யூ தேவை. ஒமேகா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒமேகாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா இருக்குது? 2πn டிவைட் பை தீட்டா. 2ஓட வேல்யூ தெரியும், பையோட வேல்யூ தெரியும், என்னோட வேல்யூ 120, தீட்டா 60. இதை சப்ஸ்டியூட் பண்ணால் ஒமேகா ஆஃப் ஏபி கிடச்சிரும். சம் ரேடியன் per செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ எவ்வளோ கிடைக்கும்? 12.5ன்னு கிடைக்கும். 56. இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் வெலாசிட்டி ஆஃப் ஏபி வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்? மீட்டர் per செகண்டில் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்? 0.503ன்னு கிடைக்கும். 0.503ன்னு கிடைக்கும். இப்போ டேரெக்டாக நம்ம சம்குள்ளே போயிடலாமா? ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஒரு வெலாசிட்டி ஆஃப் விஏபி அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் விஏபி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டேரெக்டாக நம்ம டயக்ராம்குள்ளே போயிடலாம். ஜஸ்ட்டு நான் ஒரு பாயிண்ட் இங்கே அசியூம் பண்ணிக்கிறேன்ப்பா. ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ்டு என்னது? எனக்கு ஏடி இஸ் ஃபிக்ஸ்டு. ஓகேவா? ஸோ ஏடி ஃபிக்ஸ்டுனால ஏடியோட வேல்யூ என்னது?
150 mm 150 mm எடுக்கணும்னா ஸ்கேலில் 15 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஸ்கேலில் 15 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஓகே, எவ்வளோமே ரஃபாக தான் வரைகிறேன். ஸோ 15 சென்டிமீட்டருக்கு ஸ்கேலில் ஒரு கோடை போட்டுக்கிறேன். ஓகேவா, ஸ்கேலில் 15 சென்டிமீட்டர் ஒரு கோடை போட்டேன். ஸோ இந்த லென்த்தோட வேல்யூ என்னது எனக்கு ஏ, இது வந்து டி. ஸோ இது ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுவேன், ப்ரொடெக்டர் இங்கே வச்சுட்டு 45 டிகிரி எடுக்கிறேன். 45 டிகிரிக்கு ஒரு லைன் போடுறேன். 45 டிகிரி. ஓகேவா, ஏலேருந்து நம்மளுக்கு பிக்கு போகணுமா, ஏபியோட வேல்யூ என்னது எனக்கு 40 mm. ஸோ நான் 4 எடுத்துக்கிட்டேன். காம்பஸு ஸ்கேலில் 4 mm வச்சுக்கப்பா. வச்சுட்டு இங்கே வச்சுட்டு ஒரு ஆர்க் அடி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்க் இங்கே கட்டாது, இந்த கட்டார பாயிண்ட் எனக்கு பி. ஓகேவா, அடுத்து பியிலேருந்து சிக்கு போகணும். பிசியோட வேல்யூ 150 mm. ஸோ 15 எடுத்துக்கோ. அதே போல் ஸ்கேலில் 15 சென்டிமீட்டர் காம்பஸில் எடுத்துக்கோ. காம்பஸில் எடுத்து இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க். ஓகேவா, இது சி வரப்போகிற பாயிண்ட்டு. இன்னொரு ஜங்ஷன் அது. ஸோ இங்கேருந்து டிலேருந்து சிடி 8 mm எடுத்துக்கோ. ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிற 8க்கு. ஸோ இது இங்கே கட் ஆகிடுச்சா, அவள் தான் சி. இப்போது இதையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது இந்த சி பாயிண்ட் கிடச்சிருச்சா, புரியுதா, இதையும் ஜாயின் பண்ணிடுங்க. காம்பஸில் இங்கேருந்து டியோட வேல்யூ ஒரு ஆர்க்கு, இங்கேருந்து ஒரு ஆர்க்கு. ஸோ 2 ஆர்க்கு ஜாயின் ஆகிற பாயிண்ட்டு சி. ஸோ இப்போ இதையும் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிடும். இங்கே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருங்க. ஓகேவா, ஸோ ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம் 4 சைன் பார் மெக்கானிசம்ஸ் வரைஞ்சிட்டேன். இப்போ நான் வெலாசிட்டி ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும்ப்பா. ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் இங்கே ஒரு பாயிண்ட் நான் வச்சுக்கிட்டேன். ஸோ நம்மளுக்கு வியோட வேல்யூ தெரியும். என்னது, வெலாசிட்டி ஆஃப் வியோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 0.503 கொடுத்துருக்கு. இது நம்ம வைக்க முடியாது ஸ்கேலில். இது நான் எக்ஸாம்பிள் என்னோட கன்வீனியன்ஸு 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது 5.03. சப்போஸ் இது நீ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், உனக்கு தேவையானாலும் மல்டிப்ளை பண்ணி. எனக்கு 5ன்றது ஒரு ரீசனபிளாக இருக்கனால 10ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். 5.03 எடுத்து 5 எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, ஓகே. இப்போ வந்து பெர்பெண்டிகுலர் லைன். ஓகேவா, எதுக்கு பெர்பெண்டிகுலர் லைன்ப்பா அப்படின்னா இதுதான். ஸோ ஏபி இருக்கா, ஏபி லைன் இப்படி இருக்குது பார்த்துக்கோ. இதுக்கு இதுதான் பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ இதுக்கு இதுதான் பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ இது எக்ஸாக்ட் பெர்பெண்டிகுலராக எனக்கு தெரியல, நான் ஸ்கேலில் ரஃபாக போகிறேன். பட் நீங்கள் ப்ரொடெக்டரில் இருக்க ஸ்கேல் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக பெர்பெண்டிகுலர் கட் ஆகும். அதை வச்சு ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ இங்கேருந்து எவ்வளோ 5.3 1 2 3 4 5 5.3. ஸோ ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிட்டேன்னா இப்போ இந்த லைனை ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ லைன் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த டேஷ் தான் நம்மளுக்கு என்னது அப்படின்னா ஏ டேஷ் டி டேஷ். இது எனக்கு பி டேஷ். ஸோ ஏலேருந்து பிக்கு போயிட்டேன், ஏலேருந்து பிக்கு வந்துச்சு. இப்போ பிலேருந்து நான் சிக்கு போகணும். ஸோ அதே போல் பிலேருந்து நான் சிக்கு போக போகிறேன். ஸோ இதுக்கு பெர்பெண்டிகுலர் நீ தான்ப்பா. ஸோ பார்த்துக்கோ, இதுக்கு பெர்பெண்டிகுலர் நீ தான். ஸோ ஐ கேன் ட்ரா. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியல, அதனால் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து நான் ஒரு பெரிய ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, பெரிய ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி. ஸோ பார்த்துக்கோ, ரஃபாக ஒரு பெரிய ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிட்டேன். அது என்னன்னு தெரியல. அடுத்து இதுக்கு பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலர். ஓகேவா, ஸோ இதான் இந்த லைனு. இதுக்கு பெர்பெண்டிகுலர் வந்து இதான். ஸோ ஓகே, இதை பெர்பெண்டிகுலர் வச்சுக்கோங்க. நான் ஸ்கேலை ரஃபாக வரைகிறேன், நீங்கள் ப்ரொடெக்டர் வச்சா உனக்கு வரும். ஓகே, இதை எக்ஸாக்டாக அப்படியே கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். அப்போ இதையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ. ஓகேவா, இதுலேருந்து இதை ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் தான் எனக்கு சி டபுள் டேஷ். இந்த லைனை அழிச்சிருங்க, பென்சிலில் வந்து லைன் வச்சு. இதான் எனக்கு சி டபுள் டேஷ். ஓகேவா, இந்த வெலாசிட்டியோட வேல்யூ ஏபியோட வேல்யூ எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 0.503. ஆனால் நம்ம 5 போட்டு அது போடக்கூடாது. ஓகேவா, ஸோ இங்கே வேணால் மெஷர் பண்ணணும். ஸோ இங்கே வரக்கூடிய வெலாசிட்டி ஆஃப் பிசி, இங்கே வரக்கூடிய வெலாசிட்டி ஆஃப் சிடி. ஓகே, இங்கே எவ்வளோ வேல்யூ வருது, எக்ஸாக்டாக 3.2 வருது. ஸோ வெலாசிட்டி ஆஃப் பிசி எவ்வளோ எனக்கு 3.2 டிவைட் பை 10. வெலாசிட்டி ஆஃப் சிடி இங்கே எவ்வளோ வேல்யூ எனக்கு வருது 3.7 டிவைட் பை 10. ஏன் 10ஆல் டிவைட் பண்ணுறோம், இங்கே இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், அடுத்த ஒரு 2 10ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, அப்போ தான் எனக்கு அந்த ஸ்கேல் ரேஷியோ கரெக்டாக வரும். ஸோ புரியுது. ஸோ என்ன வேல்யூ வரப்போகுது, ஸோ ஒரு 0 தலைக்கு 0.32 0.3. அப்போ இதோட வேல்யூ 0.32 மீட்டர் பர் செகண்ட், இதோட வேல்யூ 0.37 மீட்டர் பர் செகண்ட். அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கு வெலாசிட்டி ஆஃப் ஏபி, வெலாசிட்டி ஆஃப் பிசி, வெலாசிட்டி ஆஃப் சிடி, ஸோ மூணுமே கிடச்சிருச்சு. இது எவ்வளோ 0.503 0.32 0.37 மீட்டர் பர் செகண்ட்ஸ். ஸோ அவ்வளோதாங்க, ஈஸி. இதான் வெலாசிட்டி ட்ரையாங்கிளோட கான்செப்ட் புரிஞ்சால் ஈஸியாக போட்டுகிட்டே இருந்துடலாம். ஸோ இதுக்கு பெர்பெண்டிகுலர் லைன், இதுக்கு மூணுத்துக்கு பெர்பெண்டிகுலர் லைன் இதான். சப்போஸ் நான் ஆஸ்கிலேஷன் ட்ரையாங்கிள்னால் இதுக்கு எப்படி வரையலைன்னா பேரலல் லைன்ப்பா.
ஸோ இதுக்கு பேரலல், ஃபார் எக்ஸாம்பிள் ரஃபாக நான் வரைகிறேன், இதுக்கு பேரலல் லைன் இப்படி வரும், அடுத்து இதுக்கு பேரலல் லைன் இப்படி வரும், இதுக்கு பேரலல் லைன் இப்படி மேலோட்ட வரையணும். அப்போ இது ஜாயின் ஆகும்போது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ புரியுதா? ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் பாருங்கள், ஓகேவா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது டெஃபினட்டாக இந்த வெலாசிட்டி ட்ரையாங்கிள் வந்து ஆட்டோமொபைல் அண்ட் ப்ரொடக்ஷன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியருக்கு மாமில் யூஸ் ஆகும். மாமில் யூனிட் 1 கம்பல்சரி கொஷின் வரக்கூடும். இதே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தோம்னா கைனமெட்டிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் KOM அப்படின்ற ஒரு பேப்பர் இருக்கும். அதில் யூனிட் 2ல் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான சம் இது, ஓகே? வெலாசிட்டி ட்ரையாங்கிள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எதனா கமெண்ட் எதனா டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ, பாய்.